نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் அன்னாருடைய வழியொட்டி நடந்த முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வினதும் அல்லாஹுடைய தூதரினதும் அனுமதி இல்லாமல் நுழைவிக்கப்பட்ட மார்க்கம் அல்லாத காரியங்களை மார்க்கம் என்ற பெயரில் செய்யப்படுகின்ற எல்லா காரியங்களும் நூதன அனுஷ்டானங்கள் பிதுஅத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்துக்கே இட்டுச் செல்லும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு உரையிலும் இந்த சமுதாயத்துக்கு ஞாபகப்படுத்தியதை நானும் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பெரியவர்களே, வெளியிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த முறையில் வாழ வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பணித்திருக்கிறார்களோ அந்த முறையில் எம் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. அதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை சுன்னத்துல்லாஹி ஃபில் கவுன், அவன் இந்த உலகத்தை நிர்வகிப்பதற்காக, இந்த உலகத்தை மேற்பார்வை செய்வதற்காக அவன் சில விதிமுறைகளை அமைத்து கொண்டு அந்த அடிப்படையிலே இந்த உலகத்தை அவன் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான். உலகத்திலே அல்லாஹு தஆலா சுன்னத்துல்லாஹி ஃபில் கவுன் என்ற முறையில் இந்த உலகம் எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கு சில வழிமுறைகளையும் சில விதிமுறைகளையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே ஒருவன் அநியாயம் செய்தால் அந்த அநியாயத்துக்கு இந்த உலகத்திலே அதற்கான தண்டனையை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது அல்லாஹுடைய சுன்னா. அதேபோன்று இந்த உலகத்தில் யாராவது நன்மை செய்தால் அந்த நன்மைக்கான கூலியையும், யாராவது தீமை செய்தால் அந்த தீமைக்கான கூலியையும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய சுன்னா. அதேபோன்று இந்த உலகத்திலே யாராவது ஒரு சமுதாயம் திருந்த வேண்டும், ஒரு சமுதாயம் நல்வழிப்பட வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒவ்வொருவரும் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னை திருத்திக் கொள்ளாத வரை ஒரு சமுதாயம் திருந்த மாட்டாது என்பது அல்லாஹ்வுடைய சுன்னா. இப்படித்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை அவனுக்கென்று அவன் வகுத்து கொண்ட ஒரு விதிமுறையின் அடிப்படையில் உலகத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நிர்வாக முறையில் அல்லாஹ் இந்த உலகத்தை அமைத்து வைத்திருக்கின்ற அந்த முறையின் அடிப்படையிலே அல்லாஹ் இந்த மார்க்கத்துக்கு, அல்லாஹ்வுடைய வஹீக்கு
நபிமார்களிடத்திலே அல்லாஹ் எந்த மார்க்கத்தை கொடுத்து இந்த சமுதாயத்துக்கு அனுப்பினானோ அந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் விதியாக்கிய ஒரு முக்கியமான விதிமுறைதான் இந்த உலகத்திலே நேர்வழிக்கும் வழிகேடுக்கும் இடையிலே ஒரு போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்திலே நபிமார்கள் கொண்டு வருகின்ற கொள்கைக்கும் அவர்களுக்கு எதிரானவர்களுக்கும் இடையிலே ஒரு போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்திலே சத்தியம் அசத்தியம், பொய்க்கும் மெய்க்கும் இடையிலே தொடர்ந்து இந்த உலகத்திலே ஒரு போராட்டம் இருப்பதாக அல்லாஹ் எங்களுக்கு வரலாற்று ரீதியாக சொல்லி காட்டுகிறான். மதிப்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு நபிமார்களை அனுப்பி அந்தந்த சமுதாயங்கள் எது மார்க்க தேவைகள் இருக்கிறதோ அல்லாஹ்வுடைய தௌஹீதை சொல்ல, நபிமார்களுடைய வாழ்க்கையை சொல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பினான். அல்லாஹு தஆலா நபிமார்கள் அனுப்பப்படுகின்ற அந்த காலகட்டத்திலே அந்த நபிமார்களை அவர்கள் கொண்டு வந்த கொள்கையை எதிர்ப்பதற்காக ஒரு சமுதாயத்தை நானே உருவாக்கினேன் என்பதாக குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. கதாலிக ஜஅல்னா லிகுல்லி நபியின் அதுவன் ஷயாத்தீனல் இன்சி வல் ஜின். குர்ஆன் சொல்லுகிறது, நாங்கள் தான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் மனிதர்களிலே இருக்கக்கூடிய மனித ஷைத்தான்களை, ஜின்களை எதிரிகளாக நாங்கள் ஆக்கினோம். அல்லாஹ்வுடைய இது சுன்னா, அல்லாஹ்வுடைய வழிமுறை. ஒரு நபி ஒரு கொள்கையை கொண்டு வருவார், அது நேர்வழி, அது சத்தியம் என்று சொல்லுவார். சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த நபியையும் அந்த கொள்கையையும் எதிர்ப்பதற்காக எதிராளிகளை, எதிர்ப்புகளை, மனித ஷைத்தான்களை நான் உருவாக்கினேன் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. மதிப்புக்குரியவர்களே, உலகத்திலே வாழ்ந்து மறைந்த நபிமார்களுடைய வரலாறை நீங்கள் குர்ஆனிலே எடுத்து பாருங்கள். எல்லா நபிமார்களுடைய வரலாறையும் பாருங்கள். சூரத்து ஷுஅரா என்கின்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 7, 8 அல்லது 8 நபிமார்களுடைய வரலாறை ஓடருக்கு பேசக்கூடிய ஒரு சூரா. இன்றைய நாள் நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல் இப்ராஹிம், சாலிஹ், ஹூத், லூத், ஷுஐப் போன்ற நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். கذبت قوم نوح المرسلين كذبت عاد المرسلين كذبت قوم لوط المرسلين. எங்களுடைய நபிமார்களை நூஹுடைய சமுதாயம் பொய்ப்பித்தது, எதிர்த்தது. எங்களுடைய நபிமார்களை அவர்கள் கொண்டு வந்த கொள்கையை லூத்துடைய சமுதாயம் எதிர்த்தது, ஷுஐபுடைய சமுதாயம். இப்படி எல்லா நபிமார்களுடைய வரலாறிலே எதிர்த்ததற்கான தகவலை குர்ஆன் எங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. ஏன் அல்லாஹ் தஆலா இப்படியான ஒரு ஏற்பாடை செய்கிறான் என்பதற்கான காரணத்தையும் குர்ஆன் பேசுகிறது. லியமீஸ் அல்லாஹுல் ஹபீஸ மினத் தைப், லியமீஸ் அல்லாஹுல் ஹபீஸ மினத் தைப். எது சரி, எது பிழை, எது நேர்வழி, எது வழிகேடு, எது தூய்மையானது, எது அசுத்தமானது என்பதை அந்தந்த சமுதாயம் விளங்கிக் கொள்வதற்காக நபிமார்களுக்கு எதிரியை நாங்களே உருவாக்கினோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திலே வருகிறார்கள், நல்ல மனிதராக வாழ்கிறார்கள், அப்பழுக்கற்ற ஒழுக்கமான மனிதராக, ஒரு உதாரண புருஷராக வாழ்கிறார்கள். அந்த சமுதாயம் அமீன் என்கிறது, சாதிக் என்கிறது. எல்லா நல்ல நடவடிக்கைகளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை சேர்க்கிறார்கள். அல்லாஹ் வஹியை கொடுக்கிறான். அல்லாஹ் வஹியை கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு இதை மக்களுக்கு மத்தியில் சொல்லுங்கள் என்று மார்க்கத்தை சொல்லுகிறான். ஓடுகிறார், சஃபா மர்வா, சஃபா என்ற மலையிலே ஏறுகிறார். ஏறி என்ன செய்கிறார்? தன் சமுதாயத்தை அழைக்கிறார். ஒவ்வொரு கோத்திரத்துடைய பேரை சொல்லி சொல்லி அழைக்கிறார்கள். அப்து மனாஃப் கிளையார்களே, ஹாஷிம் கிளையார்களே, அப்து முத்தலிபுடைய பிள்ளையே, எல்லோரும் வாருங்கள் என்று சஃபா மலைக்கு மேலால் இருந்து கொண்டு கூவி அழைக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தத்தை கேட்ட அந்த மக்காவாசிகள் மலையடிவாரத்தில் ஒன்று கூடுகிறது. சொன்னார்கள், ஹாதா முஹம்மத், முஹம்மது அழைக்கிறார், ஒரு நல்ல மனிதர், எங்கள் சமுதாயத்தில் அப்பழுக்கற்ற ஒழுக்கமான ஒரு மனிதர், நேர்மையான ஒரு மனிதர், சாதிக், அமீன். அவர் ஒன்றுக்காக அழைத்தார் என்றால் நல்ல விஷயத்தை சொல்லுவதற்காக அழைக்கிறார் என்று மக்கள் எல்லோரும் ஒன்று கூடினார்கள்.
கூடின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், தன்னுடைய அந்த அழைப்புக்கு அழைப்பு சொல்லி இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த மக்காவாசிகள். ரசூலுல்லாஹ் ஒரு தகவலை அந்த சமுதாயத்துக்கு எடுத்து வைப்பதற்கு முன்னால ஒரு அழகான ஒரு பீடிகையை சொல்லுகிறார். என் சமுதாயமே, லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி, உங்களுக்கு முன்னால் இவ்வளவு காலமாக நான் வாழ்கிறேன். ஏதாவது குறையை, ஒழுக்கீனமான ஒரு செயலை, ஏதாவது ஒரு தவறை நீங்கள் என்னிடத்தில் கண்டிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். இல்லை, நீங்கள் அப்படிப்பட்டவர் அல்ல, நீங்கள் ஒழுக்கமானவர், நீங்கள் அமீன், நீங்கள் சாதிக். கேட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஃபா என்ற மலைக்கு மேலால் ஏறிக்கொண்டு இந்த மலைக்கு பின்னால் ஒரு பிரமாண்டமான குதிரை படை உங்கள் ஊரை தாக்க வருவதாக நான் சொன்னால், உங்கள் கண்ணால் அதை பார்க்காமல் முஹம்மது சொல்லுகிறார் என்ற ஒரு வார்த்தைக்காக என்னை நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் ஒட்டுமொத்தமாக சமுதாயம் சொன்னது, யா முஹம்மத் மா ஜர்ரப்னா அலைக இல்லா சித்கா. முஹம்மதே, எவ்வளவு காலம் நீங்க பேசின பேச்சில ஒரு பொய் நீங்கள் பேசவில்லை. நீங்க பேசினதெல்லாம் உண்மை, நீங்க சொன்னதெல்லாம் சத்தியம், நீங்க சொன்னதெல்லாம் உண்மையானவைகள் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா என்னோடு பேசுகிறான், அவன் ஒரு வழிமுறையை உங்களுக்கு சொல்லுகிறான், அந்த மார்க்கத்தை கடைபிடிக்க சொல்லுகிறான், நீங்கள் வாழ்கின்ற முறை பிறை என்று சொல்லுகிறான். இதை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு சுவர்க்கம், இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய பாரிய ஒரு தண்டனை உங்களுக்கு இறங்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அந்த சமுதாயம் என்ன சொன்னார்கள்? தப்பன் லக யா முஹம்மத், முஹம்மதே உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அலிஹாதா தஅவுதனா, இதற்காக வேண்டியா எங்களை நீங்கள் அழைத்தீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த சமுதாயம் பேசியது. இந்த மெசேஜ் எங்களுக்கு என்ன தகவலை தருகிறது என்றால், உலகத்தில் மார்க்கத்தை தௌஹீதை சொன்னவர்கள், உலகத்தில் நேர்மையான அல்லாஹ்வுடைய கொள்கை சொன்னவர்கள், அவர்கள் இந்த சமுதாயத்தில் அப்பழுக்கற்ற ஒழுக்கமான மனிதர்களாக வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய சுன்னா என்ன தெரியுமா? அதை எதிர்ப்பதற்காக ஒரு சமுதாயத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். மதிப்புக்குரியவர்களே, இது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகின்ற வரலாற்று தகவல். உலகத்தில் எதிர்க்கப்படாத சத்திய கொள்கை இல்லை, உலகத்தில் எதிர்க்கப்படாத நேர்வழி இல்லை, உலகத்தில் எதிர்க்கப்படாத நபிமார்கள் இல்லை. இன்னொரு தகவலையும் நான் சேர்த்து சொல்கிறேன். அதாவது இந்த சமுதாயத்திலே யார் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை எதிர்ப்பதற்காக முன்வந்தார்களோ அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லுகிறது. நபிமார்கள் ஒரு கொள்கையை வந்து சொல்லுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது நேர்வழி, இது உங்கள் சுவர்க்கத்துக்கான வழி, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது முதலாவதாக எதிரிகள் செய்த வேலை, லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன். அந்த எதிரிகள் எல்லாம், சத்தியத்தை எதிர்க்க வேண்டும் என்று முன் வந்தவர்கள் எல்லாம் சொன்ன செய்தி, லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன் வல்கௌ ஃபீஹி, அவர் சொல்றத கேட்காதீங்கோ, அவருடைய சபைக்கு போகாதீங்கோ, அவர் பேசிய குர்ஆனை காதுல போடாதீங்கோ, அவர் கொண்டு வந்த கொள்கையாக சொல்ற செய்தியை புறக்கணிங்கோ. இதுதான் நபிமார்களுக்கு அவர்கள் பேசுகின்ற பிரச்சாரத்தை முதலாவதாக தடுத்தார்கள். லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், அவர் பேசுகிறார், பேசுறது பொய், யாரும் சொல்லல, பேசுறது மார்க்கத்துக்கு முரண், யாரும் சொல்லல, பேசுறது உலக சாத்தியம் இல்லை, யாரும் சொல்லல. சொன்ன செய்தி என்ன? லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், அவர் பேசுறத காதில் எடுக்காதீர்கள், அவருடைய பயானுகளுக்கு, அவருடைய சபைகளுக்கு போகாதீர்கள் என்றுதான் முதலாக நபிமார்களை எதிர்த்தவர்கள் சொன்ன செய்தி. துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ஒரு நபித்தோழர், பிற்காலத்தில் குறைஷிகள்ல தௌஸ் கிளையார்கள்ல தலைவர், மக்காவுக்கு வருகிறார். ரசூலுல்லாஹ் மக்கால பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்காவுக்கு வருகின்ற பொழுது இவர் ஒரு கோத்திரத்தின் தலைவர், தௌஸ் கிளையார்கள் இன்னும் இருக்கிறது, மிக பிரமாண்டமான ஒரு கோத்திரம், அதனுடைய தலைவர். மக்காவுக்குள் வருகின்ற பொழுது குறைஷி காபிர்கள் எல்லாம் சேர்ந்து இவரை சந்தித்து சொன்னாங்க, துஃபைலே, மக்காவுடைய நிலைமை ரொம்ப மோசம்,
புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார், மார்க்கம் என்று ஒன்றை சொல்லுகிறார், குர்ஆன் என்று ஒன்றை ஓதுகிறார், அவர் குடும்பங்களுக்கு இடையில பிரிக்கிறார், ஊரில் பிரச்சனையை ஏற்படுத்துகிறார், புதிய மார்க்கம் கொண்டு வந்திருக்கிறார், குர்ஆன் என்று சில வசனங்களை ஓதுகிறார், காதுல கேட்காத, அவர் சொல்ற விஷயங்களை காதுல போட்டுக்கொள்ளாத, அவரை நெருங்காத, அவருடைய விடயங்களுக்கு போகாத. இதான் அந்த காலத்தில் சொன்ன செய்தி. சத்தியத்தை எதிர்த்தவர்கள், நேர்வழியை எதிர்த்தவர்கள் கடைபிடித்த நடைமுறை. ரசூலுல்லாஹ் சொல்றதை கேட்கக்கூடாது. அவர் மிகப்பெரிய செல்வந்தர், படிப்பாளி, ஒரு தலைவர் எல்லாம். அவர் சொல்றார், தன்னுடைய கதையில சொல்றாரு, எந்த அளவுக்கு என்ன வற்புறுத்தினார்டா, நான் அந்த முஹம்மது என்று சொல்லுகிறவரை பார்க்கவே கூடாது. அந்த அளவுக்கு என்னுடைய மனம் மாறியது. அந்த காலத்துல மக்காவுக்குள்ள யாராவது நுழைவாரண்டா யாருடைய வீட்டுக்கும் போக மாட்டார், நேர காபாக்கு வந்து தவாப் செஞ்சுட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பாங்க. இது அவனுடைய வளமை. துஃபைல் நுழைகிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுல தொழுது கொண்டிருக்கிறாங்க. இவர் வலம் வருகிறார், ரசூலுல்லாஹ் ஏதோ ஓதுகின்ற வார்த்தை, உதடு அசைகின்ற வார்த்தை அவருடைய கண்ணுக்கு தெரிகிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, சில வார்த்தைகள் அவருடைய காதிலே விழுகிறது. அந்த சில வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திலே போய் தொடுகிறது. அவர் என்ன செய்கிறார், பேசுகிற பேச்சு, அவர் ஓதுகிற ஓதல் நல்லர்த்தமாகத்தானே இருக்கிறது என்று அவர் நினைத்து ரசூலுல்லாஹ் தொழுது முடிஞ்சு வீட்டுக்கு போறாங்க. துஃபைலும் பின்னாலே போகிறார். வீட்டுக்குள் நுழைகிறார். நுழைந்து கேட்கிறார், இப்பொழுது நீங்கள் அந்த காபாவிலே தொழுது கொண்டிருந்து ஓதிக்கொண்டிருந்த வசனங்கள் நன்றாக இருக்கிறது. நான் அரபு புலமை வாய்ந்த ஒரு புலவர், நான் இதுவரையான இப்படியான ஒரு வார்த்தைகளை என் வாழ்நாளில் கேட்டதில்லை. இன்னும் மேலதிகமான வசனங்களை எனக்கு ஓதி காட்டுங்கள் என்று சொல்ல ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்லுகிறார்கள். குர்ஆனை ஓதுகிறார்கள். குர்ஆனை ஓதிய உடனே துஃபைல் அழுகிறார். இதைத்தானா கேட்க வேண்டாம் என்றார்கள், இதைத்தானா காதில் வாங்க வேண்டாம் என்றார்கள், இதுதானா பிழை என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி தன்னுடைய இஸ்லாத்தை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கோத்திரத்தின் தலைவர், நான் ஒரு கோத்திரத்துடைய தலைவர். நான் ஒரு வார்த்தை சொன்னால் என் கோத்திரம் முழுக்க கட்டுப்படும். அதனால இந்த மார்க்கத்தை கொண்டு போய் எத்தி வைக்கிறதுக்கு அல்லாஹ்விடத்தில் எனக்கு ஏதாவது அச்சாட்சிகளை உருவாக்கும்படி துஆ செய்யுங்கள் என்று கேட்டபொழுது ரசூலுல்லாஹ், அல்லாஹும்ம ஜஅல் தௌசன் ஆயா, யா அல்லாஹ், இந்த துஃபைலுக்கு ஒரு அத்தாட்சியை வைப்பாயாக என்று ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. தன்னுடைய கோத்திரத்துக்கு திரும்புகிறார். திரும்பி கோத்திரத்துடைய எல்லைக்கு வருகின்ற பொழுது அல்லாஹ் தன்னுடைய நெற்றியிலே ஒரு ஒளியை வீச செய்தான். அந்த ஒளி தௌஸ் கிளையார்களுக்கு எல்லோருக்கும் தெரிகின்ற அளவுக்கு தன்னுடைய நெற்றியில் இருந்து ஒரு ஒளி வீசியது. நீங்கள் போன முகத்தையும் விட வேறொரு முகத்திலே வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய கோத்திரத்துக்கு இஸ்லாத்தை சொல்லி முழு கோத்திரமும் இஸ்லாத்துக்கு வந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது காலங்கள் மாறினாலும் நிலைமைகள் மாறினாலும் மார்க்கத்தை தடை செய்ய வேண்டும் அல்லது ஏகத்துவத்தை எதிர்க்க வேண்டும் அல்லது மார்க்கத்தை முட்டுக்கட்டையாக இருக்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் யாரெல்லாம் முயற்சி செய்தார்களோ அவர்கள் எடுத்துக்கொண்ட வழிமுறை, இவர்கள் சொல்றதை நீங்க கேட்காதீங்கோ. ஆனா அல்லாஹ் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அல்லாஹ்வுடைய திட்டம் வித்தியாசமானது தோழர்களே. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க நாடினால், இன்னல்லாஹ ஆலிமுல் கைப், அல்லாஹ் மறைவான ஞானத்தை அறிந்தவன். ஒவ்வொரு விடயத்தையும், ஒவ்வொரு ரிசாலாவையும், ஒவ்வொரு கொள்கையையும் எப்படி ஒரு உள்ளத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய திட்டம் வித்தியாசமானது. என்ன எதிரிகள் தான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சாதாரண ஒரு எதிர்ப்பாக இருக்குமே தவிர கடைசியில் எது வெற்றும், எது வெல்லும்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் வெல்லும், அல்லாஹ்வுடைய நேர்வழி வெல்லும், தௌஹீது வெல்லும், சத்தியமே வெல்லும். எதெல்லாம் எதிர்ப்புகளாக வந்ததோ அதெல்லாம் வலுவிழந்து போன வரலாறு தான் குர்ஆனிலே இருக்கிறது. அண்மையில சென்ற கிழமையும் இதே நிலைதான் எங்களுக்கு ஏற்பட்டது தோழர்களே. இந்த மார்க்கத்தை தெளிவாக இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டும் என்ற எடுக்கப்பட்ட முயற்சி இன்றைக்கு சமுதாய பிரச்சனையாக மாறி இருக்கக்கூடிய ஒரு பாரிய ஒரு பிரச்சனை. நம் ஊரிலே ஒழுக்கமில்லாத மாணவர்கள், பெரியவர்களை மதிக்காத மாணவர்கள், பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்காத மாணவர்கள்,
தொழுகையிலே பொடுபோக்குள்ள மாணவர்கள், மார்க்கத்தை விரும்பாத மாணவர்கள், எதிர்காலத்தை பற்றி யோசிக்காத மாணவர்கள் என்ற ஒரு சமுதாயம் எம் ஊரிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லாத பழக்க வழக்கம், தொழுகையிலே கவனமில்லை, மார்க்கத்திலே விருப்பமில்லை, பெற்றோரை மதிப்பதில்லை, பெற்றாருடைய மதிப்பை பற்றி தெரியாது. இந்த சமுதாயத்திலே பணம் 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 அதுதான் நோக்கம் என்று நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய, பணமே வாழ்க்கை என்று இந்த சமுதாயத்திலே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் தீர்வு சொல்வது? இதுக்கு என்ன தீர்வு? பெற்றோர்கள் எல்லோருடைய கவலை, எவ்வளவுதான் பெருத்தாலும் எவ்வளவுதான் படித்தாலும் எமக்கு கட்டுப்படாத பிள்ளைகள் அழுகிறார்கள், என்னுடைய கண்ட்ரோல் இல்லாத பிள்ளைகள் அழுகிறார்கள். போதை வஸ்து பாவனை வேணுமா, தவறான தொடர்பு வேணுமா, எல்லா சூழலும் திறந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் நாம் ஒரு ப்ரோக்ராம் செய்தோம். அந்த தலைப்பு என்ன? The focus of life, வாழ்வின் லட்சியங்கள். இதான் தலைப்பு. ஏன் செய்தோம்? இந்த மனக்குமுறைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு வேண்டும், அதற்காக ஒரு சமுதாயம் பாடுபட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்கு தவிர வேறொன்ற நோக்கம் அதிலே இல்லை. நாங்கள் கூட்டம் வளர்க்கவில்லை, கூட்டம் தேடுகின்ற ஜமாத் அல்ல இந்த ஜமாத். இந்த ஜமாத் நேர்வழியை மட்டும் சொல்லுகின்ற, மார்க்கத்தை மட்டும் சொல்லுகின்ற, கொள்கையை பரப்புகின்றவர்கள் மட்டும். சமூக பிரச்சனையை சமூக பிரச்சனையாக பாருங்கள், சமூக பிரச்சனையை மார்க்க பிரச்சனையாக பார்க்காதீர்கள். மார்க்கத்துக்கு, தன்னுடைய கொள்கைக்கு, தன்னுடைய கட்சிக்கு ஆதரவு தேடுகின்ற ஒரு நிலையை இதில் உருவாக்காதீர்கள். சமூக பிரச்சனை வேறு, கொள்கை ரீதியான பிரச்சனைகள் வேறு தோழர்களே. அல்ஹம்துலில்லாஹ், அந்த நிகழ்ச்சியை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி ஷயாத்தீனல் இன்ஸ், மனித ஷைத்தான்கள் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான். யாருக்கு நேர்வழி, யாருக்கு சத்தியம் போகக்கூடாது என்று தடையாக நிற்கிறார்களோ அவர்களுக்கு குர்ஆன் சொல்லுகின்ற பேர் மனித ஷைத்தான். இவர்களுடைய வேலை, உலகத்தில் என்ன நடந்தாலும் இந்த நேர்வழி யாருக்கும் போய்விடக் கூடாது என்பது இந்த ஷைத்தான்களுடைய வேலை. அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டட்டும். மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எதிர்பார்த்ததையும் விட மிகச் சிறந்த முறையில் அதை நடாத்தி முடிப்பதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். நாம் சொல்லுகின்ற மெசேஜ் என்ன தெரியுமா? சமூக பிரச்சனை நிறைய இருக்கிறது, அதை கொள்கை பிரச்சனையாக மாற்றாதீர்கள். எம் சமூகம் சில கட்டங்களில் அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எஜுகேஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, வெறும் ஷார்ட்கட்டில் பணம் சம்பாதிக்கலாம் என்ற ஒரு மாயை பிம்பம் எம் சமுதாயத்தில் தோன்றி இருக்கிறது. அதனாலதான் மார்க்க அறிவு இல்லை, மார்க்க வழிகாட்டுதல் இல்லை, வட்டியை பற்றி தெரியா, யாரோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற வழிகாட்டல் ஒன்றுமே இல்லாத நிலையில் இஸ்லாமிய வரம்பை விட்டு மீறி நகர்ந்து செல்லுகின்ற ஒரு கூட்டம் மாணவர் பருவத்திலிருந்து உருவாகிறது. தோழர்களே, இதற்கு தீர்வு வேண்டாமா? இது சமூக சிந்தனை இல்லையா? இதற்கு நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா சமூகம் என்ற ரீதியில், சமூக பொறுப்பாளர்கள் என்ற ரீதியில் எங்களிடத்துல கேள்வி இல்லையா, வராதா? அதுக்காகத்தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணப்பட்டது. நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நாம் எம்முடைய சிந்தனைக்கு நாம் யோசிப்பதையும் விட அல்லாஹ் வேறொன்றை சிந்தித்திருந்தான். வரலாறு தான் சொல்லும், சத்தியத்தை எதிர்த்தவர்கள் எல்லாம் வலுவிழந்து போனார்கள், சத்தியம் மேலோங்கி நின்றது எதிர்பார்த்ததையும் விட. ஃபிரௌன் மூசாவோடு போட்டி போட்டான், வெறும் ஒரு போட்டியாக அது இருந்தது. அல்லாஹ்வுடைய பார்வையில போட்டிக்கு எதிராக ஃபிரௌனோடு சண்டை பிடிக்க யார் வந்தாரோ அவனுடைய உள்ளத்தில் இஸ்லாம் போய் சேர்ந்தது. ஃபஜுமி அஸ்ஸஹரத்து சாஜிதீன், வா போட்டிக்கு, உன் சூனியமா என் சூனியமா, வா போட்டிக்கு, நீயா நானா என்று கூப்பிட்டான். சூனியக்காரர்களை அழைத்தான். மூசாவை முடக்குவேன், ஏதாவது செய்வேன் என்று அவர் நினைத்தார். கடைசியில ஒரு மூசா 1000 சூனியக்காரர்கள். فألقوا حبالهم وعصيهم وقالوا بعزة فرعون إنا لنحن الغالبون. கயிறுகளை தடிகளை போட்டு அதை சூனியம் செய்தார்கள்.
ஃபிர்அவுனுடைய கண்ணியத்தின் மூலமாக இன்றைய நாள் நாங்களே வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதை கண்ட மூசா பயந்தார். அல்லாஹ் என்ன சொன்னார்? யா மூசா, மூசாவே, லா தகஃப், பயப்படாத. இன்னி லா யகாஃபு லதையல் முர்சலூன், நான் நபியாக அனுப்பப்படுபவர்கள் எல்லாம் யாரும் என் விஷயத்தில் பயந்ததில்லை. நான் தான் சொன்னேன், நீ போ, அது ஏண்ட வேலை. நீ அஸ்பாபை செய், காரணத்தை செய். உனக்கு எது கட்டளை அதை செய்யறது நான், இயக்குறது நான். போ. போட்டார் தடியை, நிஜமாக அது மாறியது. காலு ஆமன்னா பிரப்பி ஹாரூன வ மூசா. ஃபிரௌன் அவனுக்கு எது நேர்வழி, எது அசத்தியம் எல்லாம் தெரியும். உள்ளம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, அவ்வளவா. அவன் பொய் என்று அவனுக்கு தெரியும். போட்டிக்கு வந்த சூனியக்காரர்கள் அவர்கள் எது நேர்வழி எது தெரியா என்ற தடுமாற்றத்தில் இருந்தார்கள். நிஜமாக சத்தியம் விளங்கியது. நாங்கள் மூசாவுடைய இறைவனை ஏற்றுக்கொண்டோம், ஈமான் கொண்டோம் என்று சுஜூதிலே விழுந்தார்கள் அந்த சூனியக்காரர்கள். அல்லாஹ் மூசாவுடைய பார்வையில் வெறும் ஒரு போட்டி, அல்லாஹ்வுடைய பார்வையில் அந்த சூனியக்காரனுக்கு ஹிதாயத் கிடைப்பதற்கான ஒரு ஏற்பாடு. பத்ர் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரயாண கூட்டத்தை வழிமறிப்பதற்காக போனது யுத்தமாக மாறியது. குர்ஆன் சொல்கிறது, இது அக்ரஜக ரப்புக மின் பைத்திக பில் ஹக். நபியே, நான் தான் உங்களை வெளியில் அனுப்பினேன், வீட்டிலிருந்து நீங்கள் போனீர்கள். பிரயாண கூட்டமா பத்ர் யுத்தமா என்று சாய்ஸ் உங்களுக்கு தந்தா உங்களுடைய கூட்டம் பிரயாண கூட்டம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். என்றால் யுத்தம் இல்லாமல் லேசாக கிடைக்கக்கூடிய பொருள்கள். யுத்தத்தை அவர்கள் விரும்பவில்லை. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, யுத்தம் நடக்கணும். அந்த யுத்தத்தின் மூலம் உங்களுக்கு வருகின்ற வெற்றி இருக்கிறதே, இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதனால அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த மார்க்கத்துக்காக யாரெல்லாம் முயற்சி செய்வார்களோ முயற்சி செய்யும்படிதான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்கிறான். அதை வெற்றி பெறச் செய்வது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சிலர் இதை தடுக்க முயற்சி செய்தாலும் அல்லாஹ்வுடைய உதவினால மிக 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 சிறப்பாக அல்லாஹு தஆலா அதை நடாத்தி முடிப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். நாம் சொல்லுகின்ற மெசேஜ் என்ன தெரியுமா? புரிந்து கொள்ள வேண்டிய மெசேஜ் என்ன தெரியுமா? சமூக பிரச்சனைக்கு எல்லோரும் சேர்ந்து தான் தீர்வு காண வேண்டும் சொல்றாங்களே. சமூக பிரச்சனையை கட்சி பிரச்சனையாக, கொள்கை பிரச்சனையாக, கூட்டம் சேர்க்கும் பிரச்சனையாக மாற்றாதீர்கள். எங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் இது ஒரு பிரச்சனையோடு முடியாது. இன்னும் எவ்வளவு தீர்வுகள் காண வேண்டிய ஒரு நிலை என் ஊருக்கு இருக்கிறது தோழர்களே. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம், நல்ல மாணவர்கள், நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திப்பதை போன்று இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லோரும் சிந்திக்க வேண்டும். அதுக்கு யாரும் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது. முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடியவர்களை இந்த சமுதாயம், இந்த ஊர் அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சமுதாயத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நல்ல மக்களாக, அதற்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் செய்கின்ற செயல்களில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதியை உங்கள் ஞாபகத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். இங்கிருந்து கேட்கக்கூடியவர்களாக இருந்தாலும், இதை வெளியிலே இருந்து கேட்கக்கூடியவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், மிக பயங்கரமான ஒரு செய்தி. நாம் எடுக்குகின்ற சில முயற்சிகள், சில நேரத்தில் எங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட குரோதம், தனிப்பட்ட பிரச்சனைகள், ஏதோ ஒரு காரணமாக நாங்கள் செய்கின்ற விடயங்களிலே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி. எந்த காரணத்தை கொண்டும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லப்படுகின்ற குர்ஆனுக்கு எதிராக, ஹதீஸுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லப்படுகின்ற விடயங்களுக்கு தடையாக ஒரு பொழுதும் நானோ நீங்களோ இருந்து விடக்கூடாது. பயங்கரமானது. நாம் எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய ஊர் நடவடிக்கை, அரசியல் எல்லாம் ஒரு பகுதிகள். ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கம் எங்கேயாவது சொல்லப்படுகிறது, அதற்கு முட்டுக்கட்டையாக, தடையாக நானோ நீங்களோ இருந்து விட்டால், குர்ஆன் அழகான ஒரு சம்பவம் சொல்லுகிறது. சூரத்துல் அராஃப், அந்த அராஃப் என்ற சூறாவை எடுத்து பாருங்கள். நரகவாசிகளும்
சுவர்க்கவாசிகளுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணை வருகிறது. சுவர்க்கவாசிகள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா எங்களுக்கு உலகத்திலே வாக்கு தந்த மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உலகத்தில் நாங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தால் அல்லாஹ் எங்களுக்கு எதையெல்லாம் தருவான் என்று வாக்கு தந்தார்களோ அதை நாங்கள் அடைஞ்சிட்டோம். சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து பேசுகிறார்களாம். சுவர்க்கம் சக்க இருக்கும் மேலே, சுவர்க்கத்தை அப்படித்தான் அல்லாஹ் அமைச்சிருக்கிறான். நரகம் கீழே இருக்கும், அதில் பாதாளத்தில். சுவர்க்கவாசிகள் நரகவாசிகள் எட்டி பார்ப்பார்கள், என்ன நடக்குது நரகத்தில். நரகவாசிகளை பார்த்து சுவர்க்கவாசிகள் கேட்கிறார்களா, அல்லாஹ் எங்களுக்கு வாக்கு தந்ததை நாங்கள் சுவர்க்கத்தில் அடைஞ்சு கொண்டோம், அல்லாஹ் உங்களுக்கு வாக்கு தந்ததை நரகத்துக்கு நுழைஞ்சா இதெல்லாம் நடக்கும் என்று அல்லாஹ் சொன்னானே அதை நீங்க அடைஞ்சிட்டீங்களா என்று கேட்பார்களாம். நரகவாசிகள் சொல்வார்களாம், காலு நஅம், ஆம் கிடைக்குது, நல்லாவே கிடைக்குது. ஃபஅذன முஅذினுன் பைனஹும் அல்லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன். சுவர்க்கவாசிகள் இப்படி கேட்க, நரகவாசிகள் அப்படி பதில் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மலக்கு சத்தம் போடுவார். என்ன சொல்லுவார்? ஃபஅذன முஅذினுன் பைனஹும், ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுப்பார், ஒரு அனௌன்ஸ்மென்ட். அல்லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் சொல்வார்களாம். அடுத்த வசனம் சொல்கிறது, யார் அந்த அநியாயக்காரர்? அல்லதீன யசுத்தூன அன் சபீலில்லாஹி வயபுகூனஹா இவஜா. அந்த அநியாயக்காரன் யார் தெரியுமா? இந்த மார்க்கத்துக்கு எதிராக நின்றவர்கள், இந்த மார்க்கம் போய்விடாமல் தடுத்தவர்கள், இந்த மார்க்கத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் அநியாயக்காரன் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லதீன யசுத்தூன அன் சபீலில்லாஹி வயபுகூனஹா இவஜா. இந்த மார்க்கத்தை கோணலாக, இந்த மார்க்கத்தை இரண்டாந்தரமாக பார்த்து இந்த மார்க்கம் போய் சேரக்கூடாது என்று யாரெல்லாம் முயற்சி செய்தார்களோ அவர்கள் எல்லாம் அநியாயக்காரர்கள். மதிப்புக்குரியவர்களே, மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி, நாம் அந்த கூட்டத்தில் இருந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய கலாம், அந்த நிகழ்ச்சியில பேசப்பட்ட செய்திகளை நீங்க யூடியூப்ல போய் எடுத்து பாருங்க. தொழுகையை பற்றி பேசினோம், பெற்றோர்களுக்கு மதிப்பளியுங்கள் என்று பேசினோம், உங்களுக்கு படிச்சு தார ஆசான்கள், ஆசிரியர்கள், டீச்சர்மார், சேர்மார் இவங்களை மதியுங்கள் என்று சொன்னோம். தொழுகையிலே கவனமாக இருங்கள் என்று சொன்னோம். அஜ்னபி மஹ்ரமி உறவை சரியாக பேணுங்கள் என்று சொன்னோம். எம்முடைய அந்த உரையிலே மாணவர்களுக்காக பேசப்பட்ட செய்திகளிலே முக்காவாசி செய்தி உலகத்தை பேசல. உங்களுடைய ஃபோக்கஸ் ஆஃப் லைஃப்ல நீங்க இதை செஞ்சா வெற்றி. தொழுகையை விடாதீங்கப்பா, ஜமாத்துக்கு வாங்கப்பா என்று சொன்னோம். பெற்றோர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது எத்தனையோ மாணவர்கள் அழுதார்கள். ஒரு தாய் எனக்கு கோல் எடுத்தா, சொல்லியே ஆகணும். கோல் எடுத்து சொன்னார்கள், இதை ஏற்பாடு பண்ணினவர்களுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத்தை செய்யட்டும். என் புள்ள இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு நான் கிச்சன்ல ஆக்கி கொண்டிருக்கிறேன், ஓடி வந்து என்ன கட்டி அணைச்சி சொன்னா, உம்மா இதுவரைக்கும் நான் உங்களுக்கு ஏதாவது தவறு செஞ்சிருந்தா, உங்களுக்கு ஏதாவது பேசியிருந்தா அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இதுக்கு பின்னால் நான் உங்களுக்கு சீ என்ற வார்த்தை கூட நான் பேச மாட்டேன், எனக்காக துஆ செய்யுங்கள் என்ற ஒரு வார்த்தை சொன்னது. தேம்பி தேம்பி அழுது அழுது அந்த பெண் பேசினார்கள். இந்த ஒரு மெசேஜ் அல்ஹம்துலில்லாஹ், இது போதும். அன்பானவர்களே, எப்பொழுதும் சத்தியத்துக்கு எதிராக, சத்தியத்துக்கு முட்டுக்கட்டையாக நிற்காதீர்கள். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமுதாய பிரச்சனையாக பார்த்து, இந்த சமுதாயத்துக்கு என்னென்ன தீர்வுகள் வேண்டுமோ ஒன்றாக சேர்ந்து இந்த சமுதாயத்தை நல்ல வழியிலே வழிநடாத்துவதற்கான முயற்சிகளை எடுப்போம். அதற்காக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் வஸ்தக்ஃபிரு இன்னஹு அல் கஃபூருர் ரஹீம்.